சிறகடி காசை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து சீதா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முத்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் பண்ண தப்பை வந்து சீதா கிட்டேயும் மீனா கிட்டேயும் நிரூபிச்சிட்டாரு. அதனால உண்மை தெரிஞ்ச சீதா பார்த்தீங்க அப்படின்னா அருண் மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்களால் எங்கள் அக்கா கூட நான் சண்டை போட்டேன், எங்கள் மாமாவே என்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அருண் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீதா காலில் போய் விழுந்துடுறாரு. உடனே சீதா பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அருண் வந்து ரொம்பவே நல்லா வந்து சீதா கிட்ட நடிக்கிறாங்க. அருண் வந்து என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, சீதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வேறு யாருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி தான் மீனாக்கும் முத்துவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கே எனக்கு என்கிட்ட பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அருண் வந்து இல்லாத ரீசன்லாம் சொல்கிறாங்க. சீதாவும் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்லி சீதாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அருண் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முத்து நீ இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன், உன்னை அடுத்த வாட்டி நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னும் இந்த அருண் பார்த்திங்க அப்படின்னா திருந்தவே இல்லை. முத்து வந்து நல்லவராக தான் இருக்கார். ஆனால் அந்த அருண் இன்னும் முத்துவை பழி வாங்குற எண்ணத்துலேருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இதனால் பாதிக்கப்படுறது சீதா தான். ஸோ சீதா கிட்டேயும் இவர் பொய்யா நடிக்க வேண்டியதாக இருக்குது. முத்துவை பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவை வந்து சீதா குடும்பத்துலேருந்து மொத்தமாக விலகி வைக்க நினைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அருண் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சீதா தான் வந்து அருணை விட்டு மொத்தமாக விலக போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ அருண் வந்து திருந்து வர மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.